நம்ம கஷ்டம் எவ்வளவு கடினமா இருந்தாலும் நம்பர் 1, நீங்க இருக்கிற எந்த நிலையுமே பெர்மனன்ட் கிடையாது. அதனால இந்த துன்பங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் நீங்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, உபத்திரவத்தின் நடுவில் நீங்க இருக்கும்போது நீதிமொழிகள் 23:3 படி பை ட்ரூத் அண்ட் செல் இட் நாட் அப்படின்னு வாசிக்கிறோம். 23:23 the book of Proverbs 23 நினைக்கிறேன். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காது. ஆமென். இப்போ நீங்கள் வாங்குற நேரம் எப்போ வாங்குறீங்க? குழியில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை தெரியுமா வாங்கணும்? நீங்கள் சத்தியத்தை வாங்கணும், ஞானத்தை வாங்கணும், அறிவுரையை வாங்கணும், புரிந்து கொள்வதை வாங்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கணும், குடும்பத்தை நடத்துவதை குறைது பாருங்க. யூ மஸ்ட் பை ஆல் தீஸ். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நெருக்கம் நமக்கு என்ன தெரியுமாங்க? கற்றுக் கொடுக்கணும், ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும், சத்தியத்தை விற்காதீங்க. இப்போ இப்படி சொல்லட்டுமா, எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரின் தேவனாக இருக்கிறார். ஒரு பக்கத்தில் 1000 பேர், மறுபக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் கர்த்தரின் ரட்சகராக இருக்கிறார். இருக்கீங்களா? நம்பர் 3, there will be times when it looks like nothing is happening. எதுவுமே நடக்காத போல ஒரு காலம் வாழ்க்கையில் சில நேரம் வரும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பத்திரத்தை மண் பாத்திரத்தில் வைத்து எருசலேமில் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறேன். அவர் மண்ணில் புதைச்சி வச்சார், நீங்கள் இதயத்தில் புதைச்சி வச்சுக்கோங்க. எதுவுமே நடக்காத போதும் சொல்லணும், எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தாருங்க, அந்த வார்த்தையை நம்பி நான் நிற்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா.